சம்போ சிவசம்போ ஏகம் சிவம் சிவார்ப்பணம். மாப்பிள்ள, உங்களுக்கெல்லாம் எங்கேருந்த சந்தேகம் வருதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. மயிருள்ள மகராசி அள்ளி முடிகிறா அவுத்து விடுறா, சவரி முடிக்காரிக்கு எதுக்கு சங்கல்பம்? இதுதான் அந்த பழமொழியுடைய முழு சொல் தொடர். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முடியை வளர்த்து பராமரித்து நீளமாக வச்சுருக்கிறவ அவுத்து கீழே விட்டானா தொட வரைக்கும் தொங்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. இது ஒரிஜினல் முடி தான் அப்படின்னு 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக அள்ளி முடிகிறது. சவரி முடியை அள்ளி முடியாது, சொந்த முடியை அள்ளி முடியலாம். இது பொம்பளைகளுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தான் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அது பொம்பளைகளுக்காக பெண்களுக்காக சொல்லப்பட்டது அல்ல. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தான் முயன்று ஒரு தகுதியை அடைஞ்சு அந்த தகுதியை அடைஞ்சனால ஒரு செல்வத்தையோ ஒரு அருளையோ ஒரு பொருளையோ ஒரு நல்பெயரையோ அவங்க பெறுறாங்க. பெற்று அதை வச்சு அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அது அவங்க முயற்சிக்கும் அவங்க தவத்துக்கும் கிடைத்த வரம். நீ எந்த முயற்சியும் செய்யாமல் எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யாமல் அவங்க ஓர கோயிலுக்கெல்லாம் புறக்கே போனாலும் உனக்குள்ளே எப்படி முடியை வளர்த்து பராமரித்து அதை ஒரு அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கான முயற்சி தவம் இருக்கிறீங்களோ, அது இல்லாமல் ஒரு டூப்ளிகேட்டான ஒரு முடியை வாங்கி வச்சுட்டு அதே மாதிரி அவுத்து அள்ளி முடிஞ்சாலும் அவுத்து விட்டாலும் அந்த சவுரி முடி உங்கள் உடம்போட ஒரு அங்கமாக ஒட்டாது. அது உங்களுக்கு நிரந்தரமான ஒரு அழகை தராது. அப்படின்னு சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் தவம் இருந்து முயன்று ஆத்ம ஞானத்தின் வழியாக சித்து வழியாக சிவனை அடைவதற்கான முயற்சி எடுத்து சிவலோக பதவியை அடையாமல் யாரோ ஒருத்தவங்க முயற்சி செஞ்சு சித்து நிலை அடைஞ்சு அவங்க வாக்கை கேட்டு அவங்க பின்னாடி போகிறனால அடைய முடியாது. அவங்களை போல் நீங்களே அவங்க காட்டிய வழியில் தான் நம்ம ஆத்ம ஞானத்தை தேட முடியும். அப்படிங்கிறதுக்காக ஆத்ம தேடலில் ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தலாம், குடும்பத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு தொழிலை உருவாக்கி அந்த தொழிலை பிறப்பித்து பாதுகாத்து அதை நடக்க வச்சு பழக்கி ஓட வச்சு அந்த தொழில் ஓடுற வரை காத்திருந்து அது ஓடும்போது ஒரு நேரங்காலம் வந்து அந்த தொழிலில் அவங்களுக்கு பணம் வந்து அந்த தொழிலை வச்சு அவங்க டெவலப் ஆகிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ கோடியாக சம்பாதிக்கிறங்கிறதுக்காக நீங்கள் அதே மாதிரி தொழிலை அப்பா அவங்க பிறப்பித்து அதை வளர்த்து பராமரித்து விழுந்து ஓடி உச்சநிலை அடையும் போது நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பித்தா உடனே உச்சநிலைக்கு சமமாக நாமளும் ஓட முடியும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சவுரி முடி விழுந்துடுற மாதிரி நீங்கள் போகிற கொள்முதலும் முதலீடும் கீழே விழுந்துடும். தொழில் பிறந்து வளர்ந்து போகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் தான், எப்படி நோய் பிறந்து வளர்ந்து நம்ம உடம்பில் ஆட்சி செஞ்சு திரும்ப ஓயும் போது மருந்து கொடுத்தா உடனே அழிஞ்சிடும். தமிழ் மருத்துவமெல்லாம் அப்படி தான் இருக்குது. வேரில் மருந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆங்கில வழி மருந்து மேலே கிளையில் அடிக்கிறது, உடனே காஞ்சி போகிற மாதிரி இருக்குது, ஆனால் அது உயிரோடு இருக்கும். ஆனால் தமிழ் வழி மருத்துவங்கிறது வேரில் வைக்கிறது லேட்டாகும். அது மாதிரி தான் அது மாதிரி நீங்கள் ஆரம்பத்து நிலையிலேருந்து சரியான புரிதலோடு இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும், ஜெயிக்க முடியும். ஒருத்தர் ஜெயித்த பின்னாடி அவனுடைய வழியை பிடிச்சிட்டு போனீங்கன்னா அவன் உச்சமடைஞ்ச முன்னாடி நீங்கள் தொடங்கும் போது அவனுடைய உச்சத்தை நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஓகே, அன்பும் ஆசீர்வாதமும். சம்போ சிவசம்போ சிவார்ப்பணம். ஓம் நமச்சிவாய.